இதுலயே பாத்தீங்கன்னா பூஜைகள் தொடங்கிட்டு உள்ளுக்க. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் நல்லூர்லாம் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லூரில் புதிதாக திறந்த வரவேற்புலாம் நிற்கிறோம். எனக்கு வந்து தைப்பூசம் நல்லூரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் திருவிழா நடக்குது. அதுதான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். காட்டாத முதலே இதே பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டே தான் திறந்துருக்குங்க. நல்ல வடிவான அந்த பெரிய ஒரு வரவேற்பு வந்து திறந்துருக்கோம். அதாவது குறிப்பாக கைலாச பிள்ளையா வந்து பக்கத்துலேயே திறந்துருக்கேன். அதே நோம்பலில் காட்டிட்டு அப்படியே மஞ்சள் இப்போ தொடங்கிருக்கோம்னு நினைக்கிறேன். போய் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது இந்த வீடியோவில் காட்ட போகிறவங்களுக்கு மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் டெஃபினாக சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா மறக்க வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வேறுங்க. இப்போ வாங்க வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தோம்னா கைலாசா பிள்ளையா கோயிலேருந்து வலிக்கிற போகிறோம். இது வந்து டெம்பிள் ரோட்டுன்னு சொல்லுவோம், கோயில் வீதி. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நுழைவாயில். மேலே ஜூம் பண்ணி காட்டி கொடுக்குறோம் பாருங்க. அதில் கோல்ட் கலரில் பெயிண்ட் அடித்து அலங்கார நல்லூரா ரெண்டு போட்டிருக்குது. 4 தூண் வருமானு நினைக்கிறேன். இஞ்சால 2 தூண், நாங்கள 2 தூண் வருது. அப்படியே நேர நல்லூருக்கு தான் போகுது. பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. இந்த நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, நாங்கள் இப்போ நல்லூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த அதுலேயே கோபுரம் தெரியுது பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் டெம்பிள் ரோட். டெம்பிள் ரோட்டால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதே ரோட்ல அங்கிருந்து வரும் கைலாச பிள்ளையா கோயிலேருந்து நல்லூர் நோக்கி தான் இந்த பாதை வருது. அதில் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா வரவேற்பு போட்டிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. அந்த மணி அடிக்குது பாருங்க கோயிலில். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி வீதி திறந்திருக்கணும். ஓகே, இந்த இப்போ நாங்கள் வீதிக்கு வந்துட்டோம். வாகனங்கள் எல்லாம் சைட்லேயே நிப்பாட்டி இருக்குது. நம்மள திருவிழாக்கெல்லாம் இப்படி நிப்பாட்டில ஏன்டா அவ்வளோ சனம் வரும். ஆனால் மஞ்ச மண்ட வழியாக மட்டும் இதில் சைடில் மோட்டர் வெஹிக்கிள் வாகனங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தகரத்துல ஒரு ஷெட் போட்டிருக்கணும். கனடா அழிஞ்சாலி பக்கம் வந்து இப்பதான் பாக்குறேன் பாருங்க. இந்த ஆஷ் கலர் ஷெட் தகரம் மட்டும் போட்டு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கணும். அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ் ஐட்டங்கள் வந்துருக்கு. மற்ற கச்சான் இன்றைக்கு ஒரு நாள் தானே, ஆனா டெம்பரரியா வந்து இருக்கணும். இதுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளவு மோட்டர் பைக் கோயில் இதுக்குள்ள இருக்கு. இந்த பாருங்க, அதுக்கு நிறைய பைக் இதுக்காக பார்க் பண்ணிருக்கிறாங்க. இந்த இதுக்குள்ளே பார்க்கிங் விட்டுருக்கிறோம். பக்கத்துக்கு பைக்குகள் வந்து இதுக்காக வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆனா நிறைய மக்கள் நான் நினைக்கிறேன் இன்னும் கோயிலுக்குள்ளே இந்த வழியில விரையில நினைக்கிறேன். ஆக்கள் வெளியில பார்த்த வரைக்கும் குறைவா இருக்கு. பாப்போம் உள்ளுக்கு போய். ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா மஞ்சம் இருக்குது. டைம் கட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 5:30க்கு பிறகுதான் எடுப்பாங்களே வேண்டாம். அதுல லைட்ஸ் போட்டு இருக்குது. அப்ப இருட்டுக்கு தானே தெரியும். அழிஞ்ச பாருங்க, 5:30க்கு தான் இந்த வாகனம் எடுப்பாங்க சுவாமியை வச்சு. அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் பாருங்க, இந்த நல்ல புத்தம்புது பெயிண்ட் அடிச்சு நல்ல வடிவா இருக்கு பாருங்க. நாங்க கொஞ்சம் பதறடிச்சு தான் வந்துட்டோம் தொடங்க போதோண்டு. ஆனா இனித்தான் தொடங்க போகுது. இந்த மக்கள் அவ்வளோ இன்னும் வந்து சேரல பாருங்க. அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த நுழைவாயிலும் திறந்துருக்கு பாருங்க. இந்த சைட் நுழைவாயிலும் அதே மாதிரி இதுல வீதியெல்லாம் திறந்து இருக்குது. ஆனா போலீஸ் பாதுகாப்பு ஒன்று விட்டு இருக்குது. மற்றபடி இந்த அதுலயே பக்தர்கள் பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கணும். இந்த அதுக்கண்ட ஒரு கல் வச்சிருக்கணும் கோயிலுக்கு முன்னுக்கு. அதுலயே தேங்காய் எல்லாம் உடைச்சு அதுல வச்சுட்டு போயிடும். அந்த பாருங்க. ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா பூஜைகள் தொடங்கிட்டு உள்ளுக்க.
பார்த்தீங்கன்னா வீதிக்கு வந்து கொண்டு இருக்குது மஞ்சள் வாகனம். சரி 5:30க்கு தொடங்கினேன் அந்த வாசல் இருந்து. ரோட்ல பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி அடிச்சிருக்கணும். வீதியில விளம்பரம் நடந்தா பொங்கல் பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போயிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில் பின்வீதி. இதுல போலீஸ் பாதுகாப்பு போட்டுருங்க. நல்ல விஷயம் வேண்டாம். டிராபிக்கள் அந்த பிரச்சனை இருக்கோடையா போலீஸ் அவைய கடமைகள் செய்து கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த பின்வீதிக்கு வந்து கொண்டு இருக்குது. மஞ்சத்துல மெதுவா என்ன இன்னும் கொஞ்சம் இருட்டினா அந்த மஞ்சள் வந்து இன்னும் பாக்குறது நல்ல அழகா இருக்கும். வேண்டாம் அந்த லைட்ஸ்கள் வந்து நல்ல ஒரு ஒளிப்பா காட்டிக்கொள்ளும் இருட்டுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த வீதிக்கு மீண்டும் வந்துட்டது. கிட்டத்தட்ட 6:30 ஆகுதுங்க. இதுல வேறங்க கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட பாத்தீங்கன்னா இந்த லைட் இந்த வடிவு அப்படி தெரிஞ்சு கொண்டிருக்குது. தூரத்துல வந்து கொண்டிருக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வாசலுக்கு வந்துட்டுது.
இந்தா நேரம் சரியா 6 இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே சுற்றி வந்துட்டுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு இல்லை வடிவாக இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொடங்கின இடத்துக்கே வந்துட்டுது. இந்த சத்தத்தோட முழங்கி முடிக்கணும் பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாகனத்தால சுவாமிய இறக்க பையன் பாருங்க.
அப்படியே வேறுங்க சுவாமி நல்ல பிறகு உள்ளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும்.